இன்னைக்கு ரொம்ப சங்கடமான விஷயம் என்ன தெரியுமா? சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை மட்டும் இல்லை, இந்த இன்சுலினை போட்டு 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 இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட ரொம்ப சங்கடம் என்ன அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால வருதுன்னு ஒரு ஆள்கிட்ட கேட்டால் தெரியாது. அதான் அதோடக்கு பெரிய சங்கடமான விஷயம். சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால வருது அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான், இதுதான், இந்த ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆபத்து அப்படின்னா நம்ம இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பிளாக் அத்திரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வந்துதான் இன்னைக்கு நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. அவ்வளவு ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ஒரே ஒரு வழி தான். அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும் என்ன பண்ணணும்? ஒரே ஒரு வழி தான் இருக்குது, பேலன்ஸ்ட் டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை சாப்பிடணும். சாப்பிட்டாலும் நோய் கண்டிப்பாக சரியாகாது. ஏன் அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுக்கவே இல்லையே. நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுத்தால் தானே இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். இது சரியானதானே இந்த மாத்திரை நிறுத்த முடியும், இது சரியானதானே நீங்கள் இந்த இன்சுலின் நிறுத்த முடியும். புரியலையா? இந்த வீடியோவை சேவ் பண்ணி வைங்க, சரியா? ஒரு கூட போட்டு கேளுங்க, பொறுமையாக 2 தடவை கேளுங்க. கேட்டிங்கன்னா உங்களுக்கே கரெக்டாக புரியும். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் என்ன பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி இந்த வேர்ல்டில் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிடுவாங்க, சரியா?